Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நிக்சன் இப்போ பல உருட்டுகளை ஒரு இன்டர்வியூ மூலியமா ஷேர் பண்ணிருந்திருக்காரு இல்லையா? அந்த உருட்டு எல்லாத்துக்குமே ஐஷுவோட டாட் பாத்தீங்கன்னா ஒரு தக் லைஃப் ரிப்ளை தான் கொடுத்திருக்காங்க. பிரதீப்போட ஸ்டைல ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வீடியோ மூலியமா ரிப்ளை பண்ணிருக்காரு. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 ஷோ முடிஞ்சாலும் இவங்க உருட்டுற இந்த உருட்டுகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிற நம்ம தான் முட்டாளா மாறிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நிக்சன் தன்னோட வாயில என்னெல்லாம் போய் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ண இருக்காரு. இதுக்கு நிறைய பேர் சைடுல இருந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல அவர் குறிப்பா நானும் ஐஷு பின்னாடி போகல, ஐஷு தான் என் பின்னாடி வந்தா அப்படின்னு ஷேர் பண்ணிருந்தாரு இல்லையா? அதுக்கு ஐஷுவோட அப்பா பயங்கர கோபப்பட்டு தான் இப்ப தக் லைஃப் ரிப்ளை கொடுத்திருக்காரு. அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருக்கிற ஸ்டோரியில பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது நிக்சனும் பிரதீப் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ நிக்சன் வந்து பிரதீப்பை பார்க்கும்போது ஒரு பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் அழிச்சிட்டு நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டயலாக தான் அஷ்ரஃப் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திருக்காரு. என் பொண்ணு ஒன்னும் உன் பின்னாடி வரல, நீ தான் என் பொண்ணு பின்னாடி வந்து அவ கூடவே தெரிஞ்சு அவளோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்ட, இப்ப எங்க எல்லாருக்குமே கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ மூலமா கன்வே பண்ணிருந்திருக்காரு. அன்னைக்கு பிரதீப்பே உன்னை வந்து வார்ன் பண்ணாரு, ஆனா அதையும் தாண்டி எனக்கு பிரதீப்பை பத்தியும் என் பொண்ணை பத்தியும் நீ தப்பா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனா இதை ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே டெலிட்டுமே பண்ணிட்டாரு. பட் இதை பல பேருமே நோட்டீஸ் பண்ணிருந்திருக்காங்க. இது போக ஐஷுவோட தரப்புல இருந்துமே ஷேர் பண்ணிருக்காங்க. ஏன்னா பார்த்து நம்மளுக்கு தெரியும், ஏன்னா எத்தனையோ வாட்டி நம்மளே பார்த்திருந்திருக்கோம் ஐஷு பல வாட்டி நிக்சன் வந்து அவாய்ட் பண்ணிருந்திருக்காங்க. எதுக்கு என் பக்கத்துல உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க, இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ போய் பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி நிக்சன் கிட்ட எத்தனையோ வாட்டி எடுத்து சொல்லியிருந்திருக்காங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நிக்சன் வந்து ஒரு இன்டர்வியூ மூலியமா நான் ஒன்னும் ஐஷு பின்னாடி போல, ஐஷு தான் ஏன் பின்னாடி வந்தா அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இதனால கோபப்பட்ட ஐஷுவுமே முதல்ல நீ பர்ஃபெக்டா இருந்ததுக்கு அப்புறமா என்ன ஜட்ஜ் பண்ண கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஐஷுவோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கிட்ட இருந்து வரவேற்புமே கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, ஐஷு அந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு மாயையில இருந்தாங்க, ஆனா இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. முக்கியமா பிரதீப் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தன்னோட ஃபேமிலி எடுத்து சொல்லியும் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து இப்போ ஒரு நல்ல ப்ராப்பரான பர்சனா மாறி இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியா பிரதீப்க்கு வந்து கான்ஸ்டன்டான சப்போர்ட் வந்து ஐஷு அண்ட் ஐஷுவோட ஃபேமிலியில இருந்துமே கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு தான் மக்கள் வரவேற்பு கொடுத்திருக்காங்க. ஐஷுவோட அப்பா தக் ரிப்ளை கொடுத்ததுக்கு உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.